வணக்கம் நண்பர்களே, உணவு பிரியர்களே மற்றும் படைப்பாளிகளே. எங்கள் பந்திக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழி மகேஸ்வரியின் அன்பு வணக்கங்கள். வாங்க நம்ம பந்தியில் இன்னைக்கு என்ன பரிமாற போகிறோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பந்தியில் சுட சுட காரசாரமான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மிளகா பஜ்ஜி தான் பரிமாற போகிறோம். மிளகா பஜ்ஜி பண்ண என்னென்ன வேணும் பார்த்துடலாம். பஜ்ஜி மிளகா 4 எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி மாவு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோங்க. கடலை மாவு 1 கப். மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. உப்பு தேவையான அளவு. பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. இதில் நான் எந்த கலரும் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல. தாராளமாக சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரிசி மாவு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ மிளகாத்தூள் எடுத்து வச்சாலும் அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, அது பஜ்ஜியில் ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப திக்காகவும் கரைச்சிடாதீங்க, அப்போ பஜ்ஜி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ மீடியமாக பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு இப்போ கரைச்சிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வைங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மிளகாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதை சென்டராக கீறி ஃபஸ்ட்டு உள்ள விதையை நம்ம எடுத்துடலாம். விதையோடு போடலாம். அது சின்ன பசங்க காரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கீறி உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். இது பாருங்கள், இப்படி கீறிக்கோங்க. இப்படி கத்தி வச்சு பண்ணிங்கனாவே வந்துடும். உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். எல்லா விதையும் எடுத்தாச்சு. இப்போ எல்லா மிளகாவும் நம்ம அப்படியே ரெடி பண்ணிடலாம். இப்போது விதையை எடுத்து வச்ச மிளகாவை மாவில் முக்கி பஜ்ஜி போட்டுடலாம். நம்ம எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி முக்கிக்கோங்க. இப்போ எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அப்படியே திருப்பி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க, இல்லது மாவு மட்டும் மேல் பக்கம் முருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியமாக போட்டிங்கன்னா அளவாக கரெக்டாக வந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். கட் பண்ணியும் போடலாம். நான் முழுசாக போட்டிருக்கிறேன் இன்றைக்கி. நல்ல சூடாக இருக்குது. எண்ணெய் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ மிளகா பஜ்ஜி சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இல்லை ஈவினிங் ஒரு கப் ஃபில்டர் காஃபியோட மிளகா பஜ்ஜி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே வீடு தேடி வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியெல்லாம் உங்களால் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஸ்டே டியூன் வித் பந்திக்கு முந்து. டாட்டா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.